அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய செயல்களிலே வன்மம் நிறைந்ததுதான். ஆட்டை தோலை கடித்து துருத்தியை கடித்து என்று சொல்வதைப் போல இன்றைக்கு வெளிப்படையாகவே தங்களிடம் குறுக்கு வழியிலே ஆட்சி சிக்கிவிட்டது என்ற காரணத்திற்காக அண்ணல் காந்தியடிகள் இந்த நாட்டினுடைய சுயசபிதா என்று கருதப்படக்கூடியவர்கள், நாட்டு தந்தை. அவர் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவர், கருத்துகளுக்கு அப்பாற்பட்டவர். ஒரு காலத்தில் தந்தை பெரியார் அவர்கள் பகுத்தறிவு புகழ்ந்தவர்கள் வருணாசிரமத்திற்காக காங்கிரஸில் இருந்தபோதே காந்தியாரோடு மாறுபட்டவர். காந்தியாரை கண்டித்தவர் அண்ணல் காந்தியடி. அவரே அவர்கள் ஐயா கோட்சேவினால் சுட்டு கொல்லப்பட்டு மதவெறிக்கு அவர்கள் ஜாதி வரிக்கு ஆரியத்துக்கு அடிபடையாத ஒரு சூழ்நிலை வந்தது என்று சொன்னதால் மதவெறி காரணமாக சுட்டு கொல்லப்பட்ட போது தந்தை பெரியார் எழுதிய அறிக்கையில் அவர் சொன்னார், இனி இந்த தேசத்திற்கு நாட்டிற்கு காந்தி நாடு என்று பெயர் வைக்க வேண்டும், காந்தி மதம் என்று மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். இதுதான் பண்பாடு. ஆனால் அதை விடுத்து இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள்? கோட்ஸே எங்கே பயிற்சி பெற்றவர்? ஆர்எஸ்எஸ்லே பயிற்சி பெற்றவர். அப்படி பயிற்சி பெற்ற ஒரு கோட்ஸேவை இன்றைக்கு மிக காலமாக எதிர்கட்சியிலே இருந்தபோது கூட இவர்கள் பம்பாயிலே நாடகம் போட்டு கோட்ஸேவை ஏதோ பெரிய ஹீரோ மாதிரி காட்டுவது, காந்தியாருடைய அந்த படுகொலையை நியாயப்படுத்துவது என்ற அந்த மதவெறித்தனத்தை அவர்கள் சொன்னது மட்டுமல்லாமல் அதிலே நாடாளுமன்றத்திலேயே சில பேர் அங்கே வந்து பேசி அதற்கு மோடி பதில் சொன்னதில்லை, கண்டனம் தெரிவித்ததில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி வந்து இப்போது மகாத்மா காந்தி அவர்கள் பெயர் உள்ள அந்த ஊரக 100 நாள் வேலை திட்டம் என்று உருவாக்கப்பட்ட அந்த திட்டத்தை அவர்கள் கைவிடுகிறோம் என்று சொல்லி வேறு விதமாக ஏதோ இதில் பெரிய திருத்தம் புரட்சி செய்வதைப் போல மக்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை. மக்களுக்குத்தான் தெரிய வேண்டுமில்லை, அவர்களுக்கு பின்னாலே போய் விலை போயிருக்கிற சில கட்சி தலைவர்களுக்கு கூட அது புரியாமல் என்ன சொல்லுகிறார் என்றால், பெயரை மட்டும் மாற்றினால் போதும் என்று சொல்லுகிறார்கள். பெயர் மாற்றம் மட்டும்தான் மிக முக்கியமானதா? இந்த அறிவார்ந்த அரங்கத்துக்கு முன்னாலே செய்தியாளர்கள் இருக்கிறார்கள், ஊடக நண்பர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு சொல்லுகிறோம், மிக முக்கியமாக நாங்கள் இத்தனை பேரும் ஏதோ அரசியலுக்காக எதிர்க்கிறோம், ஆர்எஸ்எஸ்ஸை எதிர்க்கிறோம், பிஜேபி ஆட்சியை கண்டிக்கிறோம், அல்லது மோடி அரசை கண்டிக்கிறோம் என்பது என்று சிலர் நினைக்கலாம். இவர்கள் எல்லாவற்றையும் கண்டித்துக் கொண்டிருக்கிறவர்கள் தானே? இல்லை. இன்று காலையிலே வந்திருக்கிற இந்து பத்திரிகையினுடைய தலையங்கம் எத்தனை பேர் படித்தார்கள் என்று தெரியாது. மிக முக்கியமாக அந்த இந்து பத்திரிகையினுடைய தலையங்கத்திலே என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறார் என்றால், இந்த மாற்றம் என்பது இருக்கிறத சேஞ்ச் ஃபார் தி வர்ஸ் என்று சொல்லுகிறார்கள். ஃப்ரம் பேட் டு அகிலி, குட் டு பேட், பேட் டு அகிலி என்று சொல்வது மாதிரி மிக முக்கியமாக கேவலமாக எந்த அளவிற்கு மிக மோசமான கீழ்த்தரமான செயல் என்று தலைப்பிட்டு எப்போதுமே இந்த பத்திரிகை அவ்வளவு தெளிவாக காரசாரமாக எழுத மாட்டார்கள். அவர்கள் எல்லாவற்றுக்கும் கொஞ்சம் இடம் வைத்து கொண்டு எழுதக்கூடிய ஒரு பத்திரிகை தான், நமக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய பத்திரிகை தான். இந்த பத்திரிகையிலே வந்திருக்கிற கருத்தை நான் வேறு கருத்தை சொல்லவில்லை, மற்றவர்களை விட்டு விடுங்கள், இந்த மேடையில் இருக்கிற கட்சிக்காரர்களை எல்லாம் விட்டு விடுங்கள். என்ன எழுதுகிறார்கள்? தி விக்ஷித் பாரத், ஏதாவது வாயில நுழையுதா ஐயா? மிக முக்கியமாக காந்தி திட்டம்னா எல்லா மக்களுக்கும் தெரியும், சாதாரண மக்களுக்கு தெரியும், வாயில நுழையாது மட்டுமல்ல. அதனால தான் தமிழ்நாட்டில் நுழைய விடாது நாம் பாதுகாத்து கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டத்தை, இந்த அணியை. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி வரும்போது சொல்லுகிறார்கள், தி மூவ் டு ஆல்டர் MGNRGS, அதாவது மகாத்மா காந்தி மிக முக்கியமாக அந்த திட்டம், கேரண்டி கொடுக்கக்கூடிய இந்த திட்டம் எத்தனை ஆண்டுகளாக இருக்கின்றன, எல்லோருடைய ஒப்புதலும் பெற்று நடைமுறையில் இருக்கிறது. அதுதானே விவசாயத்திலே வேலை இல்லாத நாட்களுக்கெல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு வேலை கொடுத்து அவர்களை வாழ்வாதாரத்தை பெருக்கி வைத்து கொண்டிருக்கிற ஒரு சூழல். அதை எடுத்துக்கொண்டிருக்கார். தி விக்ஷித் பாரத் கேரண்டி ரோஜா ஆஜ்விகா மிஷன் கிராமின். யாருக்காவது வாயில நுழையுதா? எதுவுமே நுழையாது. அதனால தான் ஆர்எஸ்எஸ் இங்கே நுழையக்கூடாதுன்னு நம்ம உறுதியாக இருக்கிறோம். இந்த அணியெல்லாம் இந்த மண்ணுக்கு நுழையாது என்று வருவது மிக முக்கியமானது. அதில் அவர் சொல்லுகிறார்கள், கவனியுங்கள், டேபிள் தி லோக்சபா ஆன் டியூஸ்டே டு ரீப்ளேஸ் மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட் டிசர்வ்ஸ் டு பி ரிஜெக்டட்.
அதாவது அதுக்கு என்ன தகுதி இருக்குன்னா, டு பி ரிஜெக்டட் ஃபார் மோர் தென் ஒன் ரீசன். ஒரு காரணத்துக்காக மட்டுமல்ல. காந்தி அவருடைய பெயரை, மகாத்மா காந்தி என்ற பெயரை அவள் நீக்கினார்கள் என்பதற்காக மட்டுமல்ல, மோர் தென் ஒன் ரீசன். அதுக்கு மேலே 1000 காரணங்கள் இருக்கின்றன என்று சொல்லி அடுத்த பகுதி தான் மிக முக்கியமானது. இதை தமிழ்நாட்டில் கண்ணை மூடிக்கொண்டு அடமானம் போகக்கூடிய அந்த தலைவர்கள் இருக்கிறார்களே, அந்த தலைவர்கள் கொஞ்சம் தங்களுடைய கூர்மையை, தங்களுடைய சிந்திக்கிற ஆற்றலை, நான் ரொம்ப கடுமையாக பேசி பழக்கப்பட்டவன் அல்ல, கடுமையாக பேசுறதுதான் மிக முக்கியமாக. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் என்ன சொல்லுகிறார் நினைத்து பாருங்கள். who sought to be changed, the employment to be rejected for more than one reason. அடுத்த வாக்கியம், what is sought to be changed is not only the nomenclature but also the fundamental character of the existing system. இது வெறும் பெயர் மாற்றம் அல்ல. தயவு செய்து எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். வந்திருக்கிற நீங்கள் தெரு தெருவாக பிரச்சாரம் செய்ய வேண்டும். இந்த கொடுமைகள் எவ்வளவு வன்மம் நிறைந்தது, அரசியல் கீழ்த்தரமான ஒரு செயல், மக்களுக்கு எதிரான, மக்கள் தலைவர்களுக்கு எதிரான ஒரு போக்கு என்பதற்கு சொல்லும்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், இதனுடைய அடித்தளமே மிக முக்கியமானது, அடிக்கட்டுமானத்தையே அவர்கள் மாற்றுகிறார்கள் என்பதற்கான மிக முக்கியமான அடிப்படையாகும். தி ஒன்லி plausible reason for the name change is that BJP's ideological master, the RSS, had strong differences with Gandhi. இதுக்கு என்ன காரணம்? பிஜேபிக்கு அதனுடைய எஜமானன் யார் என்று சொன்னால், மிக முக்கியமாக அதனுடைய எஜமானன் ஆர்எஸ்எஸ். பிஜேபியினுடைய எஜமானன் இந்த கட்சிகள் மாதிரி சுதந்திர கட்சி கிடையாது. மற்ற கட்சிகள் எல்லாம் அந்தந்த கட்சி தலைவர்கள், அங்கே காங்கிரஸ் கட்சி தலைவரா, கம்யூனிஸ்டா, அந்த கட்சி தலைவர் தான் அவருக்கு முடிவெடுப்பார்கள். ஆனால் இந்த பிஜேபிக்கு மட்டும் அது கிடையாது. அதுக்கு உத்தரவு போடுவதற்கு எஜமானன் யார் என்றால் ஆர்எஸ்எஸ். அந்த ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுகிறதோ அதுதான். அந்த ஆர்எஸ்எஸ்க்கு காந்தியை அதை ரொம்ப நாசுக்கா சொல்லலை. காந்தியை கொன்றது யார்? ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்ற கோட்ஸே என்ற உயர் ஜாதிக்கார். ஆனால் அதை திசை திருப்பி அப்போவே ஒரு மதக்கலவரத்தை உண்டாக்குவதற்காக இஸ்லாமியர்கள் என்று முத்திரை குத்தியெல்லாம் காட்டினார்கள். இந்த மண்ணிலே அது தடுக்கப்பட்டது. இது காரணம் சமூக நீதி மண். இது காரணம் எல்லாவற்றுக்கும் இருக்கக்கூடியது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.